நான் ஜி கிருஷ்ணாராவ், துர்காதேவி உபாசகர். பல பதிவுகளை நான் போட்டு இருக்கிறேன். இப்போ நான் போட போகிற பதிவு இன்னைக்கு என்னன்னா, நேர்மையானவன் யார், நேர்மையான நண்பன் யார், நேர்மையான பணியாளர் யார்? ஆம், இப்போ நம்ம ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம். அங்கே கெல்லாப்பேட்டியில் ஒரு ஆளை உட்கார வைக்கிறோம், ஒரு பணியாளர், கேஷியர். அவன் நேர்மையானவனா? எப்படி தெரியும்? தெரியும், ஜாதகத்தை பார்த்தாவே தெரியும். எப்படின்னா, குருவோடு செவ்வாய் சேர்ந்தாலும் குருவோடு சனி சேர்ந்தாலும் அவர்கள் நேர்மையானவர்கள். ஆம், அதே நேரத்திலே நாம் ஒருவருக்கு பணம் கொடுக்கிறோம். அங்கு வாங்குபவன் நேர்மையானவனா, ஒழுங்காக திருப்பி கொடுப்பானா, அல்லது நாமத்தை போட்டு விடுவானா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அவருடைய ஜாதகத்தில் குரு சனி சேர்ந்திருந்தாலும் குரு செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் நேர்மையானவர்கள், கவலை இல்லை. பொதுவாக லக்னத்திலே குரு சனி லக்னத்திற்கு 2, 5, 7, 9, 10, 11 இருந்தால், அதாவது 11 லாபஸ்தானத்தில் இருந்தால் நேர்மையானவர்கள். அதே போல குரு செவ்வாய் லக்னத்தில், தனஸ்தானத்தில், பஞ்சமத்தில், சப்தமத்தில், பாகியத்தில், ஜீவனத்தில், லாபத்தில் இருந்தாலும் நேர்மையானவர்கள், கவலை இல்லை. ஆகவே ஜாதகத்திலே நேர்மையானவன், அக்கிரமம் செய்பவன், ஏமாற்றுபவன் சொல்லிவிடலாம். ஆகவே நண்பர்களே, இப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய நண்பர்களை பாருங்கள். உயிர் விடுவது போல் செய்வார்கள். அதற்கு பிறகு உங்களிடத்துல ஏதாவது வாங்கிட்டு உங்கள் உயிரையே விடுற மாதிரி செய்திருவான். ஆமாம், அதனால் நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு பழகுங்க. அதே மாதிரி ஒரு பணியாளரை, வேலைக்காரரை வைக்க வேண்டும் என்றாலும் ஜாதகத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.